அவர் ஹிராஜ் இங்கே ஸ்ட்ரைக்கில் ரெண்டு மாதிரி சிறப்பாக விளையாண்டார். ஹரிஸ் ரான் ஸ்ட்ரைக்கர் கோபி. முதல் பந்தய திருவனாறு ஒரு புல் டாஸ், அங்கே எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஷாட், நடுவில் ஒரு முறையீடு, அங்கே ஒரு ஸ்லோயர் எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. அந்த பந்த தொலைச்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்த பந்த முதல் பந்து 6, இந்த பந்து 6, சரியான ஒரு ஹிட் அது. மீண்டும் ஒரு ஸ்லோயர் பால், மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெடி அடி, 6, மீண்டும் ஒரு 6. இந்த ரெண்டு பந்தை மிஸ் பண்ணாலும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு தான் இது. நல்லா பெண்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. சிக்ஸர், நன்றி. ஒரு குயிக்கர் ஒண்ணுங்க அடிச்சாருங்க. ஏர்கர் பந்து அப்படியே சும்மா கிண்டி விட்டாரு. இது எங்க ஊர் பாசை. மீண்டும் ஒரு அடி, அது மீண்டும் ஒரு 6, நன்றி. Oh my God! Is a 6. ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைவில் கூடி கொண்டு It's a huge 6. உயரம் 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 உயரம். Extraordinary, brilliant break. Side drive. It's a huge 6. Wicket breakthrough. ஒரு எண்ணில் ஹாரிஸ் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னொரு எண்ணில் இரண்டாவது விக்கெட் நடக்குது. ஒரு பிரேக் த்ரூ நிகழ்ந்திருக்கு. இங்கே இந்தியா vs ஸ்ரீலங்கா எக்ஸிபிஷன் மேட்ச் will be there. ஆதிசிசி உடைய நேஷனல் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது பிப்ரவரியில. கமிங் சூன். டிஐ லைவ் கிரிக்கெட்ல தான் டெலிகாஸ்ட். பென் ஸ்டோக், ஓ மை காட், வீல் 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 போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு தூரம்? கூரையை தாண்டி, வீட்டை தாண்டி, குடிசையை தாண்டி. சூப்பர். ஓ எவ்வளவு தூரம்? வாழை மரத்தில். ஓ லெக் ஸ்டம்ப்ல நீ லோ ஃபுல் டாஸ் போட்டா நான் அதை ஸ்கொயர் லெக்ல 6 ஆக மாத்துவேன். அங்க பால் எடுத்து போறாரு பாருங்க அண்ணா. அடேங்கப்பா, சூப்பர். இளம் காத்து வீசுதே. ஓ என்னங்க, எவ்வளவுதான் வந்து ஓ போடணும் இதல்ல. ஹரிஷோடைய தாண்டவம் இங்கே. சூப்பர் ஷாட், கிறிஸ்டல் கிளியர். டாடா ஏஸ்ல லேண்ட் ஆகுது. அங்கே வாகனங்கள் மேல் பட்டு கண்ணாடி உடைஞ்ச காரணத்தினால் அண்ணன் வந்து பந்து வந்து பத்திரிக்கை காசு கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. காசா? என்ன ஷாட் இது? மேக்ஸிமம் 6 கண்ணா லட்டு தின்ன ஆசையா. சூப்பராக விளையாட இருக்காங்க. ஆதிசிசி ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி பில் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மணிமணி கூட பிகே பட் பேட்டிங் பண்றது பெங்களூர் டாப் பேட்ஸ்மேன் தான் அப்படின்னு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? எக்கச்சக்க டிராமாஸ் போயிட்டு இருக்கு. இந்த பால் வந்து போடவில்லை. ஐ லவ் டிஐ சேனல் சொல்லியிருக்காங்க ரெய்னா சஃபி. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? நம்ம எவ்வளோதான் கற்றுனாலும் இந்த ஒரு கமெண்ட்ஸை படிக்கும்போது நம்ம செய்கிற வேலை சரியான வேலையா. அங்கீகாரம் 6. ஸ்டோக் மனோஜ்வின் 6. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே 100 ரன்களை 5.2ல கிராஸ் பண்றாங்க. 102 ரன்கள் சென்னை ஆதிசிசி. ஒட்டுமொத்த சென்னை ரசிகர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ரசிகர்கள் சேர்ந்து ஆதிசிசி சப்போர்ட்டை தெரிவித்து வருகிறார்கள். பாட்டுங்க பெங்களூர்ல இருந்தாலும் தமிழர்கள், பெங்களூர் தமிழர்கள் பந்துகளை இங்கே பிளாஸ் பண்றாங்க. இங்கே மேக்ஸிமம் 6. பெங்களூர்ல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. தமிழா இருந்தா கனடா சரி, பெங்களூர் யூனிக்கா வந்து சேர்ந்து விளையாடுறாங்க, யூனிட்டியா விளையாடுறாங்க. பட்டுங்க ஹாட்ரிக் 6ங்க, ஹாட்ரிக் 6, 4th one. ஓஹோ, யுவராஜ் சிங்க காட்டுவாரா? யுவராஜ் சிங் வந்து விட்டாரா? ஸ்டோக் மனோஜ் இல்ல, நான் ஸ்டோக் தான் 6 பாலுக்கு 6 மாத்தி நான் ஸ்டோக் மனோஜ் என்று காட்டுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. இங்கே
4 பந்துகள்ல 4 சிக்ஸர். என்ன அடி அடி புலி போட்டோ காப்பி சொல்லியிருக்காரு. ஐ லவ் டி சேனல் சரண் ஆமாபிகே அப்படின்னு இருக்கீங்க. திருப்பூர் மேக்ஸ் மேட்ச் எப்போ வாங்க? நாளைக்கு வாங்க. டுமாரோ டீம் 11 மேட்ச். ஆஹா, எல்லா மேட்சுமே இருக்கு. பிகே கிரண் பேட்டிங் கிங் வெயிட்டிங். திருப்பூர் மேக்ஸ் மேட்ச் டீம் இருக்கு. ஆஸ்கர் சிசி ஸ்குவாட் சொல்றேன். கேமராமேன் கீழே 2 பேர் படுத்தா எழுப்பி விடுங்கப்பா. 5வது சிக்ஸர் அடிப்பாரா? 5வது சிக்ஸர். எஸ் 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 6 in the row இல்ல 5 in the row almost. 6 பந்துகளுக்கு அனைவரும் கரகோஷங்கள் மத்தியில் விசில்கள் மத்தியிலே இங்கே அரண்டு கொண்டிருக்கிறது, குலுங்கி கொண்டிருக்கிறது சேலம் மேச்சேரி பத்ரகாளி அம்மனுடைய ஆட்டங்கள். இங்கே மனோஜ் காமிக்கிறாரு. 6வது சிக்ஸ் எதிர்பார்ப்பு மத்தியில் 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள். ஓ, the biggest history பெங்களூருக்கு against. அனைவரும் கைத்தட்டல். ஆதிசிசியோட கைத்தட்டல பார்க்கிறோம். அங்க பாருங்க எந்திரிச்சு நின்னு அனைவரும். எஸ், ஃபைனலி அர்ஜுன் பிரேக் பண்ணிருக்காரு. கிளீன் போல்ட். ஓ மை காட். அடுத்தடுத்து விக்கெட்டுகள். ஹாட்ரிக் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அர்ஜுனுக்கு. ஒரே மேட்ச்ல இமாலய 2 சாதனை. 11 பால்ல 50 அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன், தமிழ்நாட்டோட பேட்ஸ்மேன், இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் ஸ்டோக் மனோஜ். பேட்டை கொஞ்சம் அப் பண்ணுங்க. டிஐ லைவ் உடைய யூடியூப் நேர்லை சார்பாக கங்க்ராச்சுலேஷன் பிரதர்ஸ். வேமாங்க ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் உங்களுக்கு. 42 பந்துகள் 139. ஓ, ஆரம்பித்தாரா வினோத்? எப்பதாப்பா ஆரம்பிப்பா அப்படின்ட்டு கேட்டதாக வினோத்துடைய ஒரு சிக்ஸர். கதிர் ஓவருக்காக ஒரு சிக்ஸரை பார்க்கிறோம். 35 பந்துகள் வெற்றிக்கு தேவை. 128. டோர்னமெண்ட் ஐஎஸ்எஸ் பேக் ஃபுட்ல. ஆஹா, லக்கிலி கேஸ் அபவுட் 1 பவுன்ஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. பவுன்ஸ் ஆகி போயிருந்தது அது பாட்டுக்கு. நல்ல பவுலிங்க. பட் நீங்க பாருங்க, அந்த பாருங்க ரீப்ளேல பால் எவ்வளவு பவுன்ஸ். எஸ் 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 கிளியர் ஆகுதா? கேட்சுக்கான வாய்ப்பா இல்ல சிக்ஸர் விக்கெட்டா? எல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க, ஒன்றும் தெரியல. கார்த்திகேயன் அவுட்டியா அப்படின்ட்டு. சாரி ஃபார் தட். இங்கே விக்கெட் நம்பர் 1 இஸ் கவர். Super shot is a sixer. Okay, bye brother. Take care. Have a safe journey. 4 ஓவர் முடிவுல 32 ரன்கள், ஒரு விக்கெட். 4 ஓவர்ல 32 ரன்கள், ஒரு விக்கெட். ஈபாவின் முதல் பந்து சேலம் தாபாவை நோக்கி நகர்கிறது. 6. ஆதிசிசியுடைய மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வென்ற இந்த இளம் பாலகன் ஈபா முதல் பந்தே ஒரு பெரிய 6ஆக மாறுது. எஸ், ஃபைனலி ஈபாவுடைய பால அகைன் ஒரு சிக்ஸராக மாத்திருக்காரு. எல்லாம் பந்துகளை பார்த்து போயிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் எல்லாமே. சூப்பர் கேட்ச், ரன்னிங் கேட்சுங்க. கதிர் நல்ல ஒரு பில்லியன் கேட்ச். சுதா மனோஜுங்க, ஸ்டோக்ஸ் மனோஜ் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தால் 1000 ஜான்சன். கமெண்ட்ரி பாக்ஸ்ல கேமராமேன் நோக்கி அங்க பாருங்க, கேமராமேன் மேல 2 பாடி கார்டு ரைட் அண்ட் லெஃப்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2வது 6 ஸ்டோக் மனோஜுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாரா? 6 6 அடிச்சாரு. அதே 6 6 அடிச்சா ஒரு பெரிய விஷயங்க. வினோத் முடியுமா?
63 தேவை. 62 ரன்கள் வித்தியாசத்தில் பிக்கஸ்ட் விக்டரி. 2வது ரவுண்ட பெங்களூரை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆதி சிசி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹரேஷ் அவங்களுடைய பிளேயராக இருப்பார் போல நினைக்கிறேன். எல்லாமே ஒன்றா பழகின பிளேயர்.